ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம அரே பத்தி பார்க்க போறோம். சோ அரேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா வாட் இஸ் அரே, ஏன் அரே யூஸ் பண்றோம், மெமரியில அரேவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப அரே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றது, அதாவது சிங்கிள் வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப இங்க நான் சிங்கிள் வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா int a equal to 5, அதாவது எனக்கு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்றதுக்காக உள்ள டேட்டா டைப். சோ இது என்ன டேட்டா டைப்? ஏங்கிறது வேரியபிள் நேம். நான் இங்க வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன்? 5னு கொடுத்திருக்கேன். சோ 5ங்கற வேல்யூ எனக்கு வேரியபிள் ஏல ஸ்டோர் ஆகுது. சோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பைல் பண்றோம். எப்பவுமே ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம்? கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்பைல் ஆகும்போது கம்பைலர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைல் பண்ணும்போது மெமரி மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான என்ன பண்ணுவாங்க, இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? மெமரி மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவாங்க. சோ இப்போ இங்க என்ன இருக்கு? இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கு. இன்டீஜர் டேட்டா டைப்க்கு 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். மெமரி மேனேஜர் எத்தனை பைட்ஸ் அலோகேட் பண்ணும்? 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். ட்ரெடிஷனல் கம்பைலர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பைட்ஸ், இன்டீஜருக்கு எத்தனை 2 பைட்ஸ், ஃப்ளோட்னா 4 பைட்ஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு கேரக்டர்னா 1 பைட். சோ இப்போ வந்துட்டு நம்ம பாக்குறது வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கம்பைலர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டீஜருக்கு வந்துட்டு 4 பைட்ஸ் அலோகேட் பண்றோம். அதுதான் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இன்டீஜருக்கு எத்தனை பைட்? 4 பைட். இப்போ இது மெமரியில எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சோ 4 பைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு 4 பைட்ஸ் அலோகேட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ 1 பைட் அப்படின்னா என்ன? 1 பைட் அப்படிங்கிறது 8 பிட்ஸ். 1 பைட்னா என்ன? 8 பிட்ஸ். அப்ப 4 பைட்ஸ்க்கு என்ன வரும்? 4 பைட்ஸ் எடுத்துட்டோம்னா 4 into 8 32 பிட்ஸ் வரும். 4 into 8 32 பிட்ஸ் வரும். சோ மெமரியில ஸ்டோர் ஆகும்போது பைனரி வேல்யூவா தான் ஸ்டோர் ஆகும். பைனரி வேல்யூனா என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் ஸ்டோர் ஆகும். இப்ப நம்ம ஏவுக்கு என்னன்னு எடுத்துக்கிறோம்? 5ன்னு எடுத்துக்கிறோம். 5க்கு பைனரின்னு பார்க்கும்போது நமக்கு 5 டிவைட் பண்ணும்போதே தெரியும். 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1 2 1 2 is 2 0. சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 101. இது லாஸ்ட் எத்தனை பிட்? 3 பிட்ஸ். நமக்கு டோட்டலா எத்தனை பிட்ஸ் அலாட் ஆகும்? 32 பிட்ஸ் அலோகேட் பண்ணி ஆகணும். 32 பிட்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப ரிமைனிங் எல்லாமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எப்படி அலோகேட் பண்றேன்னு பாருங்க. சோ 4 பைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அட்ரஸ்ல வந்துட்டு அதாவது 101 அட்ரஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ எத்தனை பைட் சொல்லிருக்கோம்? 4 பைட்ஸ். இது ஒவ்வொரு பைட். இதுதான் மெமரி ரெப்ரசன்டேஷன். மெமரியில எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னு பாக்குறோம். சோ இந்த சைடும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு, இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அட்ரஸ் வந்துட்டு எக்ஸா டெசிமல் வேல்யூவா தான் இருக்கும். இங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ எடுத்திருக்கேன். சோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு 1 பைட். இது என்ன? 1 பைட். இந்த 1 பைட்ல இதோட அட்ரஸ் 101, இங்க 102 103 104 அப்படின்ட்டு நான் கொடுத்திருக்கேன் கண்டினியூஸா. சோ இப்போ வந்துட்டு 4 பைட்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணும். அப்ப 4 பைட்ஸ்னு பாக்குறப்ப 1 பைட் 2 பைட் 3 பைட் 4 பைட். சோ இந்த 4 பைட்ஸ்ல தான் எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 5ங்கற வேல்யூ ஸ்டோர் ஆகும். சோ 1 பைட் அப்படிங்கிறது நமக்கு என்ன? 8 பிட்ஸ் வரும். 1 பைட் என்ன வரும்? 8 பிட்ஸ் வரும். அப்ப எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா 1 2 3 4. சோ அப்ப இங்க லாஸ்டா தான் நமக்கு என்ன வருது? 101 3 பிட்ல. சோ 8 பிட்டா போறோம். ரிமைனிங் எல்லாம் என்ன? 0. ஓகேவா? சோ ரிமைனிங் எல்லாம் 0. லாஸ்ட் வந்துட்டு 101 வரும். சோ இதுதான் என்ன அப்படின்னா மெமரியில எப்படி வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்ப அரே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து குரூப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? சோ ஐ வாண்ட் டு ஸ்டோர் மோர் தென் 1 ஐட்டம். எனக்கு மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணும் அட் ஏ டைம்ல. அப்போ வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 20 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி ஆகணும். இதுக்காக நான் எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும்? 20 வேரியபிள்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே டைமும் அதிகம். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஸ்பேஸ் அலோகேஷன், இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. சோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக வந்த டாபிக் தான் என்ன, கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரே. சோ அப்ப அரேங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்? அரேங்கிறது வந்துட்டு யூஸ்டு டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, மோர் தென் 1 எலமெண்ட்ஸ். ஓகே, மோர் தென் 1 டேட்டா ஐட்டம். பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லாமே சேம் டேட்டா டைப்பா இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கணும்? சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், இப்ப ஸ்டூடெண்ட் நேம்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே என்ன டேட்டா டைப் இருக்கும்? நமக்கு கேரக்டரா இருக்கும்.
ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜரா இருக்கும். சோ எல்லாமே கொடுத்திருக்கிற எல்லா டேட்டாவும் சேம் டேட்டா டைப்பா இருக்கும் போதுதான் இந்த அரேங்கிறது நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். இல்லனா அரே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு பார்ப்போம். int சோ as usual டேட்டா டைப் கொடுத்துட்டோம். இப்போ இங்க என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஏங்கிறது என்னுடைய அரே நேம். ஏங்கிறது என்ன நேம்? வேரியபிள் நேம் கிடையாது, அரே நேம். சோ இப்போ இதுல கண்டிப்பா நான் என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா அரேவோட சைஸ் வந்து கொடுத்துக்கணும். அரேவுடைய சைஸ் வந்து கொடுத்துக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா அரே டிக்ளரேஷன். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? அரேவை டிக்ளேர் பண்ணோம். சோ டேட்டா டைப், அரே நேம், தென் சைஸ். சோ சைஸ் வந்துட்டு பிக்ஸட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். அது என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. சோ இப்போ வந்துட்டு இந்த 5 நான் இதை எம்டியா கொடுத்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ இப்படி எம்டியா கொடுத்தாலோ, அல்லது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆஃப் என் நான் கொடுத்துட்டு ரன் டைம்ல வாங்குற மாதிரி இது மாதிரி வந்துட்டு நான் டிக்ளேர் பண்றனாலோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ராங் டிக்ளரேஷன். ஓகேவா? சோ கரெக்ட் டிக்ளரேஷன் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணணும்? சைஸ வந்துட்டு கரெக்டா கொடுத்துடணும். எக்ஸாக்டா என்ன பண்ணிடணும்? சைஸ கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கேன்? ஏ ஆஃப் 5 கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள என்னன்னு கொடுத்துருக்கேன்? 5 கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 வேல்யூஸ் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம்? 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணலாம். சோ இப்போ இந்த வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரேல ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ அரேல வந்து கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது இங்க என்ன இருக்கு அப்படின்னா இது 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். என்ன இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்? 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 and 4. ஓகேவா? 5 எலிமெண்ட்ஸ் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ எக்ஸாக்ட்லி அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். வேணா அதுக்கு குறைவான எலிமெண்ட் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அதிகமா என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. சோ இண்டெக்ஸ் பாக்குறப்ப 0ல இருந்து சைஸ் -1. ஓகேவா? சோ 0ல இருந்து இங்க 5 -1 4 வரைக்கும் வேல்யூ இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க அரே ஏ. இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமெண்ட் ஸ்டோர் பண்றேன்னா 5 எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணலாம், அல்லது 3 எலிமெண்ட்ஸ் வேணாலும் என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணலாம். 3 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நான் 3 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ரிமைனிங் எல்லாம் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா 0வா எடுத்துக்கும். ஓகே? சோ இப்ப அரே டிக்ளரேஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அரேவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்? சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரேல நிறைய டைப்ஸ் ஆஃப் அரே இருக்கு. 1 dimensional array, 2 dimensional array, multi dimensional array. இப்ப நம்ம பாக்குறது 1 dimensional array, அதாவது 1D array. ஓகே? சோ இப்ப இந்த அரேல வந்துட்டு நம்ம அரேவை 2 waysல வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்னு கம்பைல் டைம்ல இனிஷியலைஸ் பண்ணலாம், another one ரன் டைம்ல இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பாக்கும்போது int a of 5 ஓகே ஈக்குவல் டு இங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? வேல்யூஸ கொடுக்கலாம். சோ என்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா 5 2 3. சோ ஏதோ ஒரு வேல்யூஸ் நான் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். சோ இப்ப வந்துட்டு இது வந்து கர்லி பிரேஸ் குள்ள நான் வேல்யூஸ இனிஷியலைஸ் பண்றேன். 5 வேல்யூஸும் கொடுக்கலாம், 5 குள்ள எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். 5 தாண்டி தான் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. சோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி ஸ்டோர் ஆகும் மெமரியில? கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன், அடுத்தடுத்து மெமரி லொகேஷன்ல தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிங்க. சோ மெமரி ரெப்ரசன்டேஷன். சோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பைட்டு. சோ இப்போ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 101 102 103 ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே என்ன டைப் கொடுத்திருக்கோம்? என்ன டேட்டா டைப் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்திருக்கோம். சோ இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம்? 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அப்ப 5 எலிமெண்ட்ஸ்னா இன்டிஜர் டேட்டா டைப் 4 பைட்ஸ். அப்ப 5 into 4 20 பைட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணும். 20 பைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, நீங்க இங்க 5 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இங்க 3 ஐட்டம்ஸ் தான் என்ன பண்ணிருக்கீங்க? என்டர் பண்ண போறீங்க. வாட் எவர் இட் மே. நம்ம சைஸ் 5னு கொடுத்துட்டோம்னா சைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும்? மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். நம்ம அதை யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணல, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம சைஸ் கொடுத்துட்டாலே அந்த சைஸ்க்கு என்ன ஆகும்? மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடும். சோ மெமரி மேனேஜர் என்ன பண்ணும்? 5 into 4 bytes, so 20 bytes என்ன பண்ணிடும்? மெமரியில அலோகேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 101ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 120 வரைக்கும் என்ன பண்ணிடும்? 120 வரைக்கும் என்ன பண்ணிடும்? மெமரியில ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குதான் அலோகேட் பண்ணிடும். சோ இப்போ 4 bytes தான் வந்துட்டு நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம்? 4 bytes என்னன்னு சொல்லியிருக்கோம்? 1 வேல்யூவா ஸ்டோர் பண்றோம். சோ இப்போ இங்க 5ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா?
நெக்ஸ்ட் 4 பைட்ஸ்ல என்ன ஸ்டோர் ஆகுது 2ங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் 4 பைட்ஸ்ல 3ங்கிற வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, புரியுதா? சோ இது மாதிரி வந்துட்டு என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். 120 வரைக்கும் என்ன ஆகும் மெமரியில. மத்த இந்த 3 வேல்யூஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 பைட்ஸும் வந்துட்டு எம்டியா தான் இருக்க போகுது, வேல்யூஸ் இருக்காது. ஆனா மெமரியில ஸ்பேஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணிடும். அதுல வேற எந்த வேல்யூஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. புரியுதா அரேல எப்படி ஸ்டோர் பண்றோம்ட்டு? இப்ப அரேல வந்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்டிகுலர் வேல்யூவை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகேவா, இப்ப நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும். ஓகேவா, இப்ப லிசன் பண்ணுங்க. பேஸ் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா எங்க வந்துட்டு அரே ஸ்டார்ட் ஆகுது, அட்ரஸ்ல எந்த அட்ரஸ்ல அரே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் I into size of the array. ஓகேவா, சோ இங்க டேட்டா டைப் கொடுத்துருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பேஸ் அட்ரஸ் வந்துட்டு எனக்கு 101ல தான் எனக்கு அரே ஸ்டார்ட் ஆகுது, 101. ஓகேவா, எனக்கு இப்ப a of 2ல என்ன இருக்குன்னு தெரியணும். என்ன தெரியணும், a of 2. சோ அப்ப I யோட வேல்யூ என்ன 2. ஓகேவா, சோ 2 into சைஸ் என்ன, அரே சைஸ் எத்தனை 4 பைட்ஸ். அப்ப 4. அப்ப 101 plus 2 into 8 sorry 2 into 4 8. so 109. அப்ப a of 2ங்கிறது வந்துட்டு எந்த அட்ரஸ்ல இருக்கும், 109 அட்ரஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இங்க என்ன வேல்யூ இருக்கு, 3ங்கிற வேல்யூ இருக்கு. சோ அப்ப a of 2ல என்ன இருக்கு, 3ங்கிற வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம பர்டிகுலர் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் பிளஸ் I into size of the data type. ஓகேவா, என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோமோ அந்த சைஸை வச்சு என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இப்போ இந்த அரேல என்ன டிராபேக் இருக்கு, சோ குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், எல்லாமே சேம் டேட்டா டைப் இருக்கும், எல்லாமே அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணும். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜா இருக்கு, நமக்கு ஈஸியாவும் இருக்கு. இண்டிவிஜுவலா தனித்தனி வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்கு இல்லாம ஒரே வேரியபிள்ல நம்ம குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியான ப்ராசஸா இருக்கு. சோ எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அரே கான்செப்ட யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்க என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெமரியில வந்துட்டு என்ன ஆகுது, இங்க வந்துட்டு நான் 15 போடுறேன், a of 50 அப்படின்னு நான் அரே வந்து டிக்ளேர் பண்றேன். a of 50 into a of 50. நான் இப்ப 5 கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆனா 6 வேல்யூஸ் வருது. அதனால நான் என்ன பண்ண முடியாது, 6 வேல்யூஸ் வந்து என்டர் பண்ண முடியாது. சைஸ் வந்து பிக்சர்னு நான் சொல்லிட்டேன், 5ன்னா 5 தான். அப்ப அதனால என்ன பண்ணிடுறோம், சோ இது மாதிரி சேஞ்சஸ் வரும்போது நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஸ்டார்டிங்ல டிக்ளேர் பண்ணும்போதே சைஸை வந்துட்டு அதிகமா நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு a of 15 கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன எத்தனை எலிமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியும், 50 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால ஆனா வந்துட்டு நான் யூஸ் பண்ண போறது ஒரு 4 எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா, 5 எலிமெண்ட்ஸ் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. 5 எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு எத்தனை பைட்ஸ் தேவைப்படும், 5 into 4 20 பைட்ஸ் தான் எனக்கு தேவை. ஆனா மெமரியில எத்தனை பைட் அலோகேட் ஆயிருக்கும், இங்க 50 கொடுத்துருக்கோம், 50 into 4 அப்ப 200 பைட்ஸ் வந்துட்டு அலோகேட் ஆயிருக்கும். நான் யூஸ் பண்றது 20 பைட்ஸ், ஆனா மெமரியில எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருக்கு, 200 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 180 பைட்ஸ் வந்துட்டு என்ன வேஸ்ட். அதை எதுக்குமே என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப அரேவ்ல என்ன ஆகுது, மெமரி வேஸ்டேஜ் அக்கர் ஆகுது. புரியுதா, அரேவ்ல என்ன ஆகுது, மெமரி வேஸ்டேஜ் அக்கர் ஆகுது. another one, இப்ப ஃபர்ஸ்ட் நான் இன்ட் a equal to 5 ன்னு இருக்கு. ஓகேவா, இன்ட் a equal to 5 ன்னு இருக்கு, இன்ட் a equal to 5. இப்ப இந்த 5 வந்துட்டு என்ன பண்றோம், மெமரியில அலோகேட் பண்றோம். சோ 4 பைட்ஸ். இப்ப இது வந்துட்டு மெமரி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சோ இங்க 103 104 சோ கண்டினியூஸா போட்டுருக்கோம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ 109ல எடுத்துப்போம். 109ல எனக்கு மெமரி இப்ப 5ங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகுது, 4 பைட்ஸ்க்கு ஸ்டோர் ஆகுது. இங்க என்ன வேல்யூ இருக்கு, 5ங்கிற வேல்யூ இருக்கு. ஓகேவா, கிளியரா, 5ங்கிற வேல்யூ எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, 109 அட்ரஸ்ல வந்துட்டு அந்த 4 பைட்ஸ் 109ல இருந்து 112 வரைக்கும் உள்ள பைட்ஸ்ல 4 பைட்ஸ்ல என்ன ஆகுது, 5ங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அரே வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போறேன். இன்ட்டு a of 3 equal to 5 into 2 into
4. சோ இங்க என்ன பண்ண முடியாது, நானு இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் 5 ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த 4 பைட்ஸ்க்கு 5 ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த 4 பைட்ஸ்க்கு 2 ஸ்டோர் ஆயிடுச்சு. அரேங்கிறப்ப இங்க எங்க தான் ஸ்டோர் ஆகும், கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ல தான், அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல தான். அதனால 5 இங்க இருக்கிறதால என்ன பண்ண முடியாது, அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஃப்ரெஷ் பிளாக் ஆஃப் மெமரியை வந்துட்டு யார் அலோகேட் பண்ணுவாங்க, மெமரி மேனேஜர் அலோகேட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாம ஸ்பேஸ் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஒரு மெமரியை தான் என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் இப்ப 2 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டேன். 2 வேல்யூஸை மட்டும் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அரேயோட சைஸை வந்துட்டு டைனமிக்கா வந்துட்டு சேஞ்ச் பண்றோம். 8, 15 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன். அப்ப சேஞ்ச் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு திரும்ப என்ன பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணி போக முடியாது அரேவை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அரேவோட சைஸை நம்ம டைனமிக்கா மாத்தும் போது இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே காப்பி ஆகி நியூவா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் பிளாக் ஆஃப் மெமரியை வந்துட்டு என்ன பண்ணும், மெமரி மேனேஜர் அலோகேட் பண்ணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரே சைஸ் வந்துட்டு நான் 2 கொடுத்துட்டேன். 2 வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த 2 வேல்யூஸும் மெமரியில இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைனமிக்கா நம்ம வந்துட்டு அரேவோட சைஸ் என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். நம்ம ஆல்ரெடி அரேவோட சைஸ் பிக்சர்னு சொன்னோம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைனமிக் அரேங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப இந்த 5 2ங்கறத வந்துட்டு நான் 15 சேஞ்ச் பண்றேன். 15 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், கொடுக்க முடியும். ஆனா இங்க 2 எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதோட சைஸை தான் நம்ம மாத்திருக்கோம். அப்ப அரே கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சோ இப்ப இந்த 2 வேல்யூ இதோட சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே இது கண்டினியூஸா தான் ஸ்டோர் ஆகி ஆகணும். ஆனா இங்க 5ங்கற வேல்யூஸ் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகாது, கண்டினியூவா ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, மெமரி மேனேஜர் இந்த வேல்யூஸை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும்னா, ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு அந்த எத்தனை பைட்ஸ் சொல்லியிருந்தோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 16 15 எலிமெண்ட்னா 15 எலிமெண்ட்க்கும் நியூவா வந்துட்டு பைட்ஸ் மெமரியில வந்துட்டு என்ன பண்ணும், அலோகேட் பண்ணி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அங்க இந்த வேல்யூஸையும் காப்பி பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு என்ன பண்ணும், மெமரிய ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். சோ அதுதான் வந்துட்டு அரேவுடைய டிஸ்அட்வான்டேஜ். இதே லிங்க்டு, இந்த டிஸ்அட்வான்டேஜால தான் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்ங்கிற கான்செப்ட் வருது. கிளியரா? சோ அரேங்கிறது வந்துட்டு யூஸ்டு டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகே, அதே மாதிரி அரே வேல்யூஸ் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ல, அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல தான் எல்லா எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் ஆகும். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.